கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல. இதை விட சுற்றுச்சூழல் பாதிப்புலாம் அங்க வராது. மக்களை மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கிற குப்பைகள்லாம் எடுத்து கல்குவாரி பள்ளங்கள்லாம் போட்டு மூடி வச்சுட்டா சரியாயிருமா? நாடு சுத்தமாயிருமா? ஏன்னா ஒரு எம்எல்ஏ அப்படி சொல்லியிருக்காரு. திருவெரும்பூர் எம்எல்ஏ நவல்பட்டு விஜய் அவர்கள் அப்படி சொல்லியிருக்காரு. திருச்சியில் இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் எடுத்து கிட்டத்தட்ட 1200 1300 அடி பள்ளம் இருக்குது. அந்த பள்ளங்கள்ல போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா செட்டில் ஆயிரும், திருச்சி கிளீன் ஆயிரும் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அவர் இன்னொரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. அதாவது அதெல்லாம் ஃபுல்லா பாறை, அந்த பாறைக்குள்ள போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அது லீக் ஆகாது அப்படின்ட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல இந்த போர் போடுறது, கிணறு தோன்றது, இதெல்லாம் தண்ணி எங்க இருந்து வருது? பாறை இடுக்குகள்ல இருந்தா வருது. அவர் எப்படி பாறைகள்ல இருந்து லீக் ஆகாது அப்படிங்காரு? வருஷ கணக்கா அதுல குப்பைகளை சேமிச்சு வச்சா அது அழுகி அதுல இருக்கக்கூடிய கழிவு நீர் நிலத்தடி நீருக்குள்ளதான் போகும். அது மக்கள் குடிநீரை பாதிக்கும் அப்படிங்கிற அந்த சிறிய புரிதல் கூட அவருக்கு இல்லையா? ஒருவேளை அந்த புரிதல் இல்லைன்னா அவர் அதிகாரிகள்கிட்ட கேட்டாவது அதை சொல்லியிருக்கலாம். இப்போ மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் அங்க குமிச்சு வச்சிருக்காங்க. அதை முதல்ல தரம் பிரிக்கணும். மக்கும் குப்பைகளை எடுத்து உரங்கள் தயாரிக்கலாம். மக்காத குப்பைகளை பிரித்து எடுத்து அதன் மூலமா என்னென்ன பொருட்கள் தயாரிக்க முடியுமோ ரீசைக்கிள் முறையில் தயாரித்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம். மீதி இருக்கக்கூடிய குப்பைகளை அழித்து அதன் மூலமா கரண்ட் தயாரிக்கலாம், மீத்தேன் கேஸ் தயாரிக்கலாம். இப்படி பல திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் வளர்ந்த நாடுகளில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வளர்ந்த நாடுகள் குப்பைகளை எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்து அதன் மூலமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தலாம். இங்க திராவிட ஆட்சிகள் இப்ப இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த 50 ஆண்டு காலமா இவ்வளவு குப்பைகள் சேரதுக்கு காரணம் யாரு? இதே திராவிட ஆட்சிகள் தான். இன்னைக்கு திருச்சியில கல்குவாரியில போட்டு மூடி செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றவங்க நாளைக்கு திருநெல்வேலியிலையும் கன்னியாகுமரியிலையும் தென்காசிலையும் இதே மாதிரி திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசிலாம் அதை விட பெரிய பெரிய பள்ளங்கள்லாம் இருக்கு. அப்போ இங்க குப்பைகளை கல்குவாரிக்குள்ள போட்டு மூடாம அதை எப்படி ரீசைக்கிள் பண்ணி அதை நம்ம திரும்ப பயன்படுத்தலாம், எப்படி இயற்கை உரமா பயன்படுத்தலாம், எப்படி அதன் மூலமா நம்ம எரிபொருட்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு செயல்படுத்தணும். இந்த திட்டங்களை தான் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிச்சு அண்ணன் சீமானும் பல மேடைகள்ல பேசினாரு. ஆனா மக்கள் யாருமே அதை காது கொடுத்து கேட்கல. எங்களுக்கு கூட்டம் எங்க சேருதோ, எந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்குதோ அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஓட்டு போட்டு இன்னைக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த நிலத்தை நாம பாதுகாப்பா வச்சுட்டு போக முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பக்கூடிய அளவுக்கு நாம ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கோம். மக்களே இனியாவது சிந்திங்க. எல்லா நாடுகளையும் திடக்கழிவு மேலாண்மை மிகச்சரியா இருக்கு. நம்மகிட்ட இருக்கா? பிளாஸ்டிக் பாலித்தெல்லாம் எடுத்து உருக்கி சாலை போடுறான், தாருக்கு பதிலாக பயன்படுத்துறான். இன்னொன்னு தண்டவாளமே பிளாஸ்டிக்ல செய்யப்படுது. அப்ப அந்த கழிவை கழிவாக்காம இன்னொரு மாற்று வடிவத்துக்கு கொண்டு வர ஆற்றல் அவனுக்கு இருக்கு. அது திடக்கழிவு மேலாண்மை. இங்க அப்படி இல்லை.